சுருக்கமான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களை அடைந்தால் இதில் வரக்கூடிய இரவுகளையும் பகலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தخل العشر شد مئزره وأحيا ليله وأيقظ أهله. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10 நுழைந்தால், இந்த ரமதானுடைய இறுதி 10 அல்லாஹ்வுடைய தூதர் நுழைந்து விட்டால் ஷத்த மிஸரஹு அவர்களுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான், ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்கப் போகிறான், ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ள போகிறான் என்றுதான் அர்த்தமாகும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் ஷத்த மிஸரஹு என்றால் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்துவதற்காக எந்த ஒரு தொல்லையும் அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வார்கள். சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக்கி இருந்தாலும் இந்த இறுதி 10 இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்றுவிடக் கூடாது, இபாதத்து தான் நோக்கம் என்பதற்காக மனைவிமார்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள். ஷத்த மிஸரஹு. மேலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சொன்னார்கள், அஹ்யா லைலஹு. என்ன இபாரத் தெரியுமா அரபியில இது? சுப்ஹானல்லாஹ். அஹ்யா லைலஹு, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். எப்படி? வணக்க வழிபாட்டின் மூலம், அல்லாஹ்வை நின்று தொழுவதன் மூலம், குர்ஆனை ஓதுவதன் மூலம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம், தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள். இரவு முழுக்க அல்லாஹ்வை நின்று தொழுவார்கள், பாதங்கள் எல்லாம் வீங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி 10 இரவு வணக்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்செய்தியை தான் சொன்னார்கள். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது முஃமினுடைய உள்ளம் ஆனந்தமடையும். ஒரு முஃமின் அந்த நன்மையை எதிர்பார்த்தவனாக எப்போது அதை அடையப் போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்திலே ஈடுபடுவான். ஆனால் எம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் சொன்னார்கள், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்யா லைலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். வஐகத அஹ்லஹு, மேலும் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்புவார்கள். தங்களுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள், குழந்தைகள், அண்டை வீட்டார்கள், உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல, அல்லாஹ்வை வணங்குவதற்கு உள்ள இரவுகள், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இரவுகள். அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணியத்தை போன்று கிடையாது. இதில் உறங்காதீர்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், இபாதத் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும்
தன்னுடைய குடும்பத்தார்களையும் இப்படி ஏவுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10 இரவுகளை அடைந்தால், இறுதி 10 நாட்களை அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தியாகம் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முற்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள். எதில்? இபாதத்தில், அல்லாஹ்வை வணங்குவதில். இந்த வேகத்தை, இந்த விவேகத்தை, இந்த தியாகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்ட மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்கள், இறுதி 10 இரவுகள், பகல் பொழுது, மாலை பொழுது, இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான். அல்லாஹுவை மட்டுமே ஒரு முஃமின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும். உலக வாழ்வை விட்டு அவன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும். அவனுடைய எண்ணம் எல்லாம் மறுமையை பற்றியதாக, ரமதானுடைய பிரிவை பற்றியதாக, அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக, இபாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆம், இந்த ரமதானுடைய இறுதி 10 நாட்களில், இந்த இறுதி 10 இரவுகளில் எம்முடைய சோசியல் நெட்வொர்க்கிற்கு எல்லாம் வேலை கிடையாது, பேஸ்புக்கு எல்லாம் வேலை கிடையாது, வாட்ஸ்அப்பிற்கு எல்லாம் வேலை கிடையாது. மொபைலை தூக்கி ஓரத்தில் வைத்து விடுங்கள். குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள். முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10ஐ அமைத்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆம், விழிப்படைந்து கொள்ளுங்கள். யார் மறதியில் வாழ்கிறார்களோ, யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி 10 இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான். அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள், ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அதாக்கும் ரமதான், உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதமாகும். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லது அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லது அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்துடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுகிறான். வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிட்டு விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கூறிவிட்டு சொல்லுவார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதான் மாதத்திலே ஓர் இரவு இருக்கிறது. அந்த இரவின் கண்ணியம் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர். நன்மைகளிலிருந்து நீங்கியவர் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.